அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சண்டே எபிசோட்ல பெருசா கண்டென்ட் கிடையாது. ஏன்னா நீங்க 3 ப்ரோமோ பார்த்தீங்கனாலே உங்களால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். நேற்றுக்கு பேச வேண்டிய, அதாவது இந்த வாரம் பேச வேண்டிய கண்டென்ட் எல்லாமே அவர் நேற்றே பேசி முடிச்சிட்டாரு. அதனால இன்னைக்கு கண்டென்ட் இல்லாமல் ரொம்ப நார்மலாக சாதாரணமாக ஆஸ் யூஷுவல் விஜேஎஸ் எபிசோடாக தான் போக போகுது. என்னென்னலாம் பேச போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரஞ்சித் அவர்களுடைய கேப்டன்சி முதல் ப்ரோமோல நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது நாமினேஷன் ப்ராசஸ், அதை பற்றி பேசிட்டு எவிக்ஷன் நடக்குது. தஷிகா அவர்கள் எவிக்ட் ஆகுறாங்க. இரவு காத்த கிளியை வந்து அனுப்பி விட்டாங்க, வெறுங்கையோடு அனுப்பியிருக்காங்க பாவம். ஸோ அது ஒன்று நடக்குது. மூணாவது ப்ரோமோல ஒருத்தர்கிட்டையும் இண்டிவிஜுவலா விஜய் சேதுபதி சில விஷயங்களை அட்ரஸ் பண்றாரு. அதாவது பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3/4 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 30-35 நாள் தான் மோரார்லெஸ் வந்து இருக்கு. 75 நாட்கள் கிட்ட முடிஞ்சிருக்கு இல்லையா? எப்பயுமே எல்லா சீசன்லயும் இப்படி வந்து சீசன் முடிகிற தருவாயில நம்ம கமலஹாசன் அவர்கள் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் கன்ஃபெஷன் ரூம்குள்ள கூப்பிட்டு பர்சனலா பேசுவார். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இத்தனை நாள் கடந்து வந்திருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, மனநிலை எப்படி இருக்கு, இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பாரு. பிளஸ் இவரும் சில அட்வைஸ் எல்லாமே கொடுப்பார். அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் முன்னாடியே பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா டாப் 10க்கு தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, பட் இவர் கொஞ்சம் முன்னாடியே பண்றாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத பத்தி விஜய்ஸ் கிட்ட பேச போறாங்க. அதை தான் அவர் கேள்வியாவே கேட்கிறாரு. இத்தனை நாட்கள் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இதுல நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 பேரை மட்டும் தான் இந்த ப்ரோமோல காட்டுறாங்க. இது வந்து இப்ப சோஷியல் மீடியாவில் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, இந்த 4 பேர் தான் வந்து அடுத்த டாப் 5 கண்டஸ்டன்ட். அதில் டாப் 5 மட்டும் இன்னும் காட்டல. இந்த 4 பேர் நிச்சயமா வந்து ஃபைனலிஸ்ட்ல போயிடுவாங்க, டாப் 5ல இவங்க இடம் பெறுவாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணுது. பட் வை விஜய் விஷால் இதுல ஏன் இதுல இருக்கான் அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு சூட்சமும் இருக்கு. அதை நான் சொல்றேன். முதல்ல ப்ரோமோல என்ன நடந்திருக்கு, யார் யார் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ஆளாக ஜாக்லினை தான் காட்டுறாங்க. ஏன்னா நீங்க சேவ் பண்றதுலாம் ஜாக்லினை சேவ் பண்ண மாட்டீங்க. ஓட்டிங்களை அதிகம் ஓட் வாங்கினாலும் ஜாக்லினை ஃபர்ஸ்ட் சேவ்லாம் பண்ண மாட்டானுங்க. ப்ரோமோல மட்டும் முதல் ஆளாக காட்டுறீங்களே, என்னையா இது? சரி ஓகே, அட்லீஸ்ட் அதையாச்சும் காட்டினாங்களே. இதுல வந்து டாப் 5ல ஒருவேளை ஜாக்லினை காட்டாம விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி அது போயிருக்கும். ஸோ ஜாக்லின் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரமோ நான் இருக்க போறது, இன்னும் ஒரு வாரமோ 2 வாரமோ இல்லை ஃபைனல்ஸ் வரைக்கும் நான் இருக்கணும். இருக்கிற அத்தனை நாட்கள்லையும் நான் வந்து இறங்கி விளையாட போறேன், என் கேம் நான் ஆட போறேன். இத்தனை நாள் நான் எப்படி இருந்தேன்றதுலாம் எனக்கு தேவையில்லை. ஸோ இனிமேல் நான் முன்னோக்கி போகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. அவங்களோட பேச்சில் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்கள் கிளியராகவே பார்க்கலாம். அடுத்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கெல்லாம் யோசிக்கணுமோ, எங்கெல்லாம் வேலை செய்யணுமோ அங்கெல்லாம் வந்து வேலை செய்யலான் இருக்கேன். இனிமே தவறுகள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. இதுல எனக்கு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. எப்பயுமே முத்துக்குமரன் வந்து ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது, அவர் பேர் வந்து வெளியில ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றதுல அவர் ரொம்பவே கவனமா இருக்காரு. ஒன்ஸ் ஒரு இடத்துல வந்து அவர் அடி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் வந்து அப்படியே சைலண்டா மெயின்டைன் பண்றாரு. அடுத்த வாரம் வந்து யாரெல்லாம் வரும் அவர் பேசல. இப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஒரு வாரம் அடி வாங்குறாரு, அந்த அடுத்த வாரம் வந்து அமைதியா இருக்காரு. அமைதியா இருக்கும்போது என்ன சொல்றாங்க, வீட்டுக்குள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே முத்துக்குமரன் பேச மாட்டான், முத்துக்குமரன் முன்ன மாதிரி பேசல அப்படின்னு சொல்லி வர்ஸ்ட் பெர்ஃபார்மர், இல்ல முத்துக்குமரன் வந்து எதனா ஒரு விஷயத்த வந்து பேச மாட்டாப்புல அப்படின்னு சொல்லி கார்னர் பண்ணுவாங்க. அதை மனுஷன் என்ன பண்றாப்புல, தனக்கு சாதகமா அதை மாத்திக்கிறாரு. பேசுனேன்னு சொல்றாங்க, பேசலன்னு சொல்றாங்க, அப்போ நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் பேசுவார். அது வந்து வெளியில எப்படி போகும்னா, கம்பேக் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி போகும். அதை தாண்டி வெளியில ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டா ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஃபேட்மேன் சார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து முத்துக்குமரன் அப்படியே தூக்கி விட்டாங்க. இப்ப தூக்கி விட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ முத்துக்குமரன் இதை சொல்றாரு. எனக்கு இதுல என்னன்னா, ஜாக்லின் வெர்சஸ் முத்துக்குமரன் 2 பேரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஜாக்லின் பெட்டர் ஆப்ஷனா தோன்றதுக்கான காரணம் என்னன்னா, தொடர்ச்சியாக அவங்க வந்து நாமினேஷனுக்கு வந்து சேவ் ஆயிருக்காங்க. ஒன்று, வாரம் முத்துக்குமரன் எப்படி அடி வாங்கினாரோ அதே மாதிரி வாரம் ஜாக்லின் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு வாரம் கூட அவங்க சைலண்டா இல்லை. நம்ம வந்து ஒரு வாரம் பேர் கெட்டு போச்சு அதனால நம்ம அமைதியா இருக்கணும் அப்படிலாம் அவங்க இல்லை. ரெகுலரா அவங்க வந்து எப்படி இருக்காங்களோ இயல்பா அப்படியே தான் இருந்தாங்க. எப்போ அவங்க அமைதியா இருந்தாங்க அப்படின்னா, இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும் பொழுது இவங்க ஸ்வாப் ஆகி பாய்ஸ் டீமுக்கு போன அந்த ஒரு வாரம் மட்டும்தான் ஜாக்லின் வந்து அமைதியா இருந்திருப்பாங்க. மற்றபடி பேச வேண்டிய இடத்துல பேசுறது, எங்க கேம் விளையாடணுமோ அங்கே கேம் விளையாடுறது, அமைதியெல்லாம் அவங்க இல்லை. திட்டு வாங்கினாலும் அடி வாங்கினாலும் எப்படி தான் வந்து எவ்வளோ அவங்கள போட்டு செஞ்சாலும் ஜாக்லின் தன் இயல்பை மாற்றிக்காமல் ஒரே மாதிரி அவங்களுடைய ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. என்னை போல் பலருக்கும் ஜாக்லின் கிட்ட பிடிச்ச விஷயமா இருக்கும். முத்துக்குமரனும் வந்து நம்ம பிடிக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கம்பேரிட்டிவ்லி எனக்கு ஒரு 5% வந்து ஜாக்லினுடைய கேம் நல்லா இருக்கு,
ஏன்னா முத்துக்குமரனையும் அடக்கக்கூடிய ஒரு திறன் வந்து ஜாக்லின் கிட்ட இருக்கு. முத்துக்குமரன் எல்லாரையும் சமாளித்து பேசிடுவார், ஆனால் ஜாக்லின் கிட்ட அவரால் சமாளிக்க முடியாது. ஜாக்லின் கிட்ட பேசி ஜாக்லின் வந்து ஆஃப் பண்ணலாம் முத்துக்குமரனால் இது வரைக்கும் முடிஞ்சதே இல்லை. அவர் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு, ட்ரை பண்ண இடங்கள்லாம் தோல்வி தான் அவருக்கு. பேசி ஜாக்லின் இது வரைக்கும் அவரால் ஆஃப் பண்ண முடியல. முத்துக்குமரனுக்கு இது தெரியும், இந்த வீட்டுக்குள்ள நம்மள மாதிரியே இன்னொரு டஃப்பான ஒரு பிளேயர் அப்படின்னா அது ஜாக்லின் அப்படிங்கிறது. ஆனால் தான் அவர் வந்து சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அதை மென்ஷன் பண்றாரு, ஜாக்லின் வந்து இருக்கணும், டாப் 8ல இருக்கணும், டாப் 5ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்றதுக்கான காரணமும் இதுதான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குதா. முத்துக்குமரன் பேசுறாரு, பேசிட்டு போறாரு. அடுத்ததா வராரு நம்ம காதல் மன்னன் விஷால் உள்ள வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னை வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு காமெடி படத்துக்கு போறோம், அந்த காமெடி படத்துக்கு போயிட்டு நம்ம கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டு தானே இருப்போம், அங்கே எமோஷன் இல்லைன்னு சொல்லி நம்ம கேட்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா பிக் பாஸ் வந்து உனக்கு ஒரு காமெடி படம் மாதிரியா, இல்லை நீ வந்து ஒரு நகைச்சுவை நடிகர்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, அப்படி உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறியா, இந்த வீடு அதுக்கான இடமா இது, என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் அவர் மொக்க பண்ணிட்டாப்ல. விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் 10 வாரமாக ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு வெறுப்பாகுமா ஆகாதா. சேதுபதி இப்படி கேட்ட உடனே ஆமாம் சார் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒத்துக்கிட்டு போகிறான். கடைசியாக சௌந்தர்யாவை காட்டுறாங்க. சௌந்தர்யா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அவங்க வந்து ஒரு விதமான ஒரு நகைச்சுவோட கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, ஒரு கிரிஞ்சு ஸ்டைல், அந்த கிரிஞ்சு ஸ்டைல்லே வந்து அவங்க பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 5 வாரம் கடந்துட்டாலே அது வெற்றி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் சேதுபதியே சிரிக்கிறார். ஸோ வரக்கூடிய வாரங்களில் கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சூடு பிடிக்கும் பொழுது சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து பேசுறது பிடிக்காது, டிபேட் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. இனிமேல் வரக்கூடிய வாரங்கள் ரேங்கிங் டாஸ்க்கு, பேசி ஒரு இடத்த வாங்கக்கூடிய ஒரு டாஸ்க்கு, இந்த மாதிரியான பேசுறத சம்பந்தப்பட்ட டாஸ்க் வச்சா சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க. பிளஸ் டாஸ்க்னு வரும்போது சௌந்தர்யா இந்த டாஸ்க்னு இல்லை, பேசுகிற டாஸ்க்னு இல்லை, எந்த டாஸ்க்லுமே அவங்களால அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலை. அது ஒன்று. ஸோ சௌந்தர்யா இத்தனை நாட்களாக இந்த வீட்டுக்குள்ளே சர்வே ஆகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன், ஒன்று அவங்களோட க்யூட்னஸ்ன்னு சொல்லி அவங்க செய்யக்கூடிய கிரிஞ்சு வெளியில் அதை க்யூட்னஸாக பார்க்கப்படுது, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று அழகாக இருக்காங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க, வைபாக இருக்காங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன காரணங்களை வைத்து தான் இத்தனை வாரங்களாக சௌந்தர்யாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு ஒரு கும்பல். ஸோ எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. கேம் இது பிக் பாஸ் வந்து கேமை தாண்டி ஒரு பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னு நடக்கும்போது அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேண்டிலிங் வந்து பிடிக்கும். சௌந்தர்யா ஹேண்டில் பண்ணக்கூடிய விடம் வந்து பலருக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு அது பிடிக்கல, அவ்வளவுதான். ஸோ இது வந்து இருக்குது. ஸோ இந்த 4 பேரை காட்டுறாங்க. இப்போ மெயின் மேட்டருக்கு நம்ம வருவோம். விஜய் விஷால் எப்படி டாப் 5க்குள்ளே வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சேனலுடைய டிசிஷன். இப்போ அருணை வந்து டாப் 5க்கு அவங்களால கொண்டு வர முடியலை. ஏன்னா அருண் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை, வாயை வச்சுட்டு எதனா ஒன்று பேசிட்டே இருக்காரு. ஸோ அருணை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது அப்பட்டமாக தெரிஞ்சிடும், இது சேனலுடைய வேலை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். விஷால் அமைதியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சேனல்ல இருந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணுவாங்கன்ற ஒரு அதீத நம்பிக்கை. அதே மாதிரி நடக்கும். விஷால் வந்து என்ன பண்ண போகிறாங்க, விஷாலுக்கு பதிலாக யாரெல்லாம் வரக்கூடிய வாரங்களில் பலியாக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயன், ஜெஃப்ரி, அன்ஷிதா, ஸோ இவங்க பவித்ரா, இவங்க எல்லாரையும் பலியாக்க போகிறாங்க. ஒரே ஒரு இடத்துக்காக ஒரு போட்டி நடக்க போகுது. 5வது இடத்துக்காக 3 பேருக்கு நடுவில் போட்டி நடக்க போகுது. ஒன்று அருண், மஞ்சரி, அதுக்கப்புறமா தீபக். இந்த 3 பேருக்கும் பயங்கரமான ஒரு போட்டி நடக்க போகுது. இவரெல்லாம் போயிடுவார், ரஞ்சித் போயிடுவார், ஜெஃப்ரி போயிடுவார், ராயனை கண்டிப்பாக இவங்க உள்ள விட மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க, தர்ஷிகா போயிட்டாங்க, நெக்ஸ்ட்டு அன்ஷிதா போயிடுவாங்க, இவங்களும் பவித்ராவும் போயிடுவாங்க. அவ்வளோதான். இந்த 5 பேர் டாப் 5க்குள்ளே போகிறாங்க. இது வந்து நடக்க போகுது இனிமேல். ஸோ இதுதாங்க, இதனால தான் விஷாலை டாப் 4ல் வச்சிருக்கிறாங்க. டாப் 3ல் இருக்காப்புல. அவங்க காட்டின ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா டாப் 3ல் வந்து அவர் இருக்கிறாரு. ஸோ இதுதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்கள் இந்த ஷோ வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸாக போக போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்க போகிறாங்க, ஏன்னா டாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா சீசன்லையும் வந்து இறுதி நாட்கள் போக போக டாஸ்க்கை கம்மி பண்ணிடுவாங்க. ரொம்ப இந்த வயலண்டான டாஸ்க்லாம் இல்லாமல் பேசுகிற மாதிரியான டாஸ்க் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த சீசனில் கொஞ்சம் புது முயற்சியாக டாஸ்க்கை கண்டினியூ பண்ணி கடைசி வரைக்கும் அதில் தான் இவங்களுக்கு டிஆர்பி கிடைக்குது பெருசாக. மற்றபடி இவங்களுக்கு வந்து டிஆர்பி எதுலையுமே வந்து வரல. ஸோ டாஸ்க் வந்து அவங்க நிறுத்தாமல் கண்டினியூஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்மளுடைய ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 பேர் டாப் 5க்கு தகுதியான நபர்கள் தானா, 4வது அப்படி இல்லை இந்த நபர் இதில் தகுதியான நபர் இல்லை அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ப்ளஸ்
டாப் 5ல 5th பொசிஷனில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய டாப் 5 கண்டஸ்டன்ட் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நான் அதெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.